sani re sa pa ma ga ma ta ma ga re sani re sa ga ma sa ni sa dha ni ma da ga ma re ga sa ni sa da ni sa ma ga ni sa pa ma ga sa ni sa ga ma ga re ni da ma ga ma ga ma re ga ni ga re sa pa ma dha ma ni ma da ga ma re ga sa ma ga ma re sa ni re sa pa ma ga ma ta ma ga re sa ni re sa ga ma sa ni sa dha ni ma da ga ma re ga sa ni sa da ni sa ma ga ni sa pa ma ga sa ni sa ga ma ga re ni da ma ga ma re. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி விலாகில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்மளுடைய வீட்டில் எப்படி முறையில் வந்து பூஜையெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். எல்லோரும் இந்த இயரை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த இயர் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான இயராக அமையணும் அப்படின்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். போன வருடத்தில் நம்மளுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்திருக்கலாம், எவ்வளவோ அப் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகள் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வருடம் எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிற விதத்தில் நம்ம உடல் ஆரோக்கியத்தோடு எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு நம்ம நல்ல ஒரு சக்ஸஸான ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ணணும். அதுக்கு எல்லாரும் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த வருடம் நம்மளுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் நடக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த வருடத்தோட முதல் நாளாக சித்திரை 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கனிக்காணுதல் அப்படிங்கிற பூஜை வந்து நடத்தப்பட்டுச்சு. சித்திரை 1ஆம் தேதி நடத்தப்பட்ட இந்த கனிக்காணுதல் முறையினால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த வருடம் முழுவதும் ரொம்ப ஹாப்பியான வருடமாக அமையணும். அப்படிங்கிறதுக்காகவும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்ம சாப்பாடு இல்லை நம்மளுடைய தொழில் இல்லை நம்மளுடைய முன்னேற்றத்தில் எந்த குறையும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு முறை வந்து நம்ம வழிபட்டுட்டு வரோம். சித்திரை முதல் நாளுக்கே பார்த்திங்கன்னா ஒரு தாம்பாள தட்டில் மாப்பழ வாழை அப்படிங்கிற முக்கணிகள் வச்சு நம்ம கண்ணாடி முன்னாடி பிரதிபலிக்கிற மாதிரி வைக்கணும். அந்த கண்ணாடி முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சு வழிபடும் முறை தான் பார்த்திங்கன்னா சித்திரக்கனி. தமிழ்நாடு, கேரளாவில் தான் இந்த மாதிரி ஒரு முறையில் வந்து அதிக வழிபாடு வந்து நடத்துவாங்க. கேரளாவில் பார்த்திங்கன்னா விஷு அப்படின்னு சொல்கிற முறையில் வந்து கனிக்காணுதல் வந்து நடத்துவாங்க. நான் சித்திரை மாதம் முதல் நாளுக்கே பார்த்திங்கன்னா நான் அந்த கண்ணாடி முன்னாடி என்னென்ன பொருட்கள்லாம் வைக்கணுமோ அது எல்லாத்தையும் வந்து முந்தின நாளே வச்சுட்டேன். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்துட்டு அந்த கண்ணாடி முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி வச்சுருக்க எல்லா பொருட்களையும் பார்த்துட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த சித்திரை கனிக்காணுதல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பழக்கம். சித்திரை முதல் நாள் நம்ம வீட்டில் கனிக்காணுதல் செய்கிறதுனால நமக்கு பல நன்மைகள் வந்து ஏற்படும். நம்ம குடும்பத்தாருக்கும் சரி, நம்ம செல்வ வளம் அதிகரிக்கும், ஆரோக்கியம், ஒற்றுமை, நலம், இது மாதிரியான அனைத்து விஷயங்கள்லையும் வந்து நலமும் வளமும் பெற்று வாழணும். அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய முன்னோர்களால் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை தான் இந்த கனிக்காணுதல். இந்த மாதிரி நம்ம வீட்டில் பூஜைகள், ஒரு சிறப்பான செலிப்ரேஷன் இது மாதிரிலாம் பண்ணுறோம்னா முந்தின நாளே நம்ம வீடு வாசல் எல்லாத்தையும் வந்து சுத்தப்படுத்திடுவோம். அதே மாதிரி தான் நான் முந்தின நாளே பார்த்திங்கன்னா வீடு முழுக்க எல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பூஜை அறையில் இருக்க சாமி படங்கள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணியும் வச்சாச்சு. முக்கியமாக கனிக்காணுதலுக்கு தேவைப்படுற கனி எல்லா பழங்களும் வாங்கி முந்தின நாளே எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வைக்கணும். இந்த சித்திரை நாளில் பார்த்திங்கன்னா கனிக்காணுதல் நம்ம முன்னாடியே ப்ரிப்பரேஷன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம வீடு வாசல் வந்து நல்லா சுத்தப்படுத்திட்டு நம்ம வாசலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கோலம் போடுறது ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டு வாசலில் மகாலட்சுமி தாயாரை வரவேற்கும் விதத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாசலில் மாக்கோலம் இடுறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வந்து கோலங்கள்லாம் போட்டு நம்மளுடைய தெய்வங்களை வந்து வீட்டுக்கு வரவேற்கணும். அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா குலதெய்வம், வீட்டு தெய்வங்களை வழிபடுறது ரொம்ப முக்கியம். நான் எல்லா நாளுமே பார்த்திங்கன்னா மங்களகரமாக வாசலில் வந்து கோலம் போட்டுருவேன். இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் பார்த்திங்கன்னா கோலம் போட்டுட்டு அதன் மேலே பார்த்திங்கன்னா குத்து விளக்கு தீபம் ஏற்றி வைக்கிறது தான் என்னுடைய வழக்கம். முந்தின நாள் இரவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தாம்பாள தட்டு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தட்டில் வைக்க வேண்டிய பொருட்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் தட்டில் முக்கணிகள் அப்படின்னு சொல்லப்படுற மாப்பழ வாழை இந்த மாதிரி பழங்கள் வந்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து தேவையான பழங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்குறதுனாலும் கூட வாங்கி வச்சுக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா முக்கணிகளும் வந்து கிடச்சிருச்சு. ஒவ்வொரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு ஏற்ப மாதிரி ஒரு சில பழங்கள் வந்து கிடைக்காம இருக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா 3 பழங்களும் வந்து வாங்குற மாதிரி ஒரு நல்ல சுச்சுவேஷன் அமைஞ்சனால நான் பழங்கள் எல்லாத்தையும் வந்து வாங்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அரிசி, பருப்பு, உப்பு இது மாதிரியான அதோடு சேர்த்து தானியங்களும் சேர்த்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பொருட்கள் வைக்கிறனால, இந்த மாதிரி பொருட்கள் வச்சு வழிபடுறதுனால அன்னபூரணி தாயாருடைய பூரண அருளும் கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய நம்பிக்கை. முக்கியமான பூஜை பொருட்கள் எல்லாத்தையும் வந்து தயார் பண்ணி வச்சுக்கணும். குத்து விளக்கு, அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும் முந்தின நாளே நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டு ரெடியாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் வாசலில் பார்த்திங்கன்னா அணையா தீபம் ஏற்றி வச்சதுக்கப்புறம் நிலைவாசலையும் வந்து தீபம் ஏற்றி வச்சுட்டு நம்ம பூஜை அறையில் சென்று நம்ம தீபம் ஏற்றி வைக்கலாம். பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நம்ம கனிக்காணுதல் நம்ம வைக்க போகிற இடத்துக்கு 2 பக்கமும் வந்து குத்துவிளக்கு தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது.
நம்ம எல்லா கனிகள் வைக்கும்போது நம்ம வாழைப்பழத்தோடு சேர்ந்து வெற்றிலை பாக்கு வைக்கிறது ரொம்ப அவசியம். அடுத்து ஒரு தாம்பாள தட்டில் பார்த்திங்கன்னா ரூபாய் நாணயங்கள், அதுக்கப்புறம் பணத்தாள்கள், வெள்ளியோ தங்கமோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க ஆபரணங்களை வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த எல்லா பொருட்களும் நம்ம வச்சாலும் முக்கியமாக நம்ம வைக்க வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா கண்ணாடி. அந்த கண்ணாடியை வச்சு தான் நம்ம வழிபடவே போகிறோம். அதனால் இந்த பழங்கள் எல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி கண்ணாடி வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் இட்டு அதுக்கப்புறம் வந்து பூமாலை வந்து அதை அணிவித்து நம்ம வந்து பூஜைக்கு தயார் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா முந்தின நாளே நான் ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லா நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து செட் பண்ணி வைக்கிறது தான் நான் இப்போ பார்க்குறீங்க. இப்போ கண்ணாடி வச்சுட்டு அது முன்னாடி நாணயங்கள், அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளாக வந்து எடுத்து வைக்க ஆரம்பித்தாச்சு. இந்த சித்திரை முதல் நாள் வருடப்பிறப்பு அன்று பார்த்திங்கன்னா கனி காணுதல் என்பது பார்த்திங்கன்னா நம்ம குடும்பம் வருடம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் மங்களகரமான வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் வழி வழியாக வகுக்கப்பட்ட நம்பப்படுற ஒரு உண்மை. இதனால் பார்த்திங்கன்னா நம்ம வருடம் முழுவதும் நமக்கு இனிமையான விஷயங்கள் மட்டுமே நடக்கும் அப்படின்னு கூறப்படுது. குடும்பத்தில் எப்போதுமே செல்வ வளம் வந்து சிறப்பாக இருக்கிறதுக்காக தான் இந்த வழிபாடை வந்து நம்ம மேற்கொள்கிறோம். இப்போ சித்திரை 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா அதிகாலையிலே எழுந்திரிச்சு நம்ம பூஜை வேலையை ஆரம்பித்தாச்சு. தீபம் ஏற்றி நம்ம வழிபடுறதுக்கு எல்லாத்தையும் வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்கேன். தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணாடி முன்னாடி இருக்கிற தீபத்தையும் ஏற்றி வச்சுட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்தையும் வந்து அந்த கண்ணாடி முன்னாடி எல்லாத்தையும் பார்த்து வழிபடுற மாதிரி செய்யணும். விளக்கெல்லாம் ஏற்றி வழிபடும் பொழுது பார்த்திங்கன்னா கீழே இருக்க கண்ணாடிக்கு முன்னாடி நீங்கள் சுமங்கலி பெண்கள் வந்து இருந்தீங்கன்னா நீங்கள் மஞ்சள் கிழங்கு வச்சு நீங்கள் வழிபடலாம். வளையல் இது மாதிரி வச்சு வழிபட்டுட்டு நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா வளையல் வந்து கொடுக்கலாம். இந்த நாளில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான நாளும் கூட. இன்றைக்கி பார்த்திங்கன்னா முருகருக்கும் ரொம்ப உகந்த நாள், சஷ்டியும் கூட. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம காலையில் இந்த பிரார்த்தனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் சஷ்டிக்காக வெற்றிலை தீப வழிபாடும் கூட செஞ்சுருந்தேன். இந்த அழகான புத்தாண்டு நாளில் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடும் முருகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. குலதெய்வ கோயிலுக்கு செல்ல முடியாதவங்க கூட குலதெய்வ செம்பு வச்சு வீட்டில் வழிபடலாம். அதனால் நான் குலதெய்வ செம்பு வச்சு வழிபட்டாச்சு. இந்த மாதிரி குடும்பத்தோடு நம்ம வீட்டில் பண்ணுற இந்த பூஜை முறைகள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வம்சம் வாழையடி வாழையாக தலைக்கும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க தரித்திரங்கள் விலகும், சகல ஐஸ்வர்யங்களும் குடிக்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையும் இருக்குது. கண்ணாடி பக்கத்தில் பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி தாயாருடைய சிலை வைத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான அம்மன் சிலைகளும் கூட நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம். இந்த இயரை சூப்பராக ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் வந்து செய்யக்கூடிய பூஜைக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அழகாக வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம்.
சிறப்பாக பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் கண்ணாடி முன்னாடி போய் பிரார்த்தனை பண்ணியாச்சு. இந்த இயர் வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வீட்டில் டெய்லி போடுற கோலம் பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய டெய்லி பூஜை முறைகள், முக்கியமான பூஜைகள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. முக்கியமாக பிரம்ம முகூர்த்த பூஜைகள் கூட பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம வீடு நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம வீட்டில் இருக்கவங்க சுற்றி இருக்க நெகட்டிவிட்டி எல்லாம் போய் பாசிட்டிவிட்டி எவ்வளோ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பூஜை முறைகள்லாம் வந்து தொடர்ந்து நான் செய்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி தொடர்ச்சியான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் கூட நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சித்திரக்கனி கனி காணுதல் மூலமாக பார்த்தீங்கன்னா கண்ணாடி முன்னாடி குழந்தைங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா முருகருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள். அதனால் பார்த்திங்கன்னா வீட்டிலேயே வெற்றிலை தீப வழிபாடு வந்து பண்ணியிருந்தேன். 6 வெற்றிலை எடுத்துகிட்டு அதில் தீபம் ஏற்றி வச்சு நல்ல சிறப்பாக வழிபட்டாச்சு. வருஷத்தில் ஃபஸ்ட்டு டே எப்போவுமே பார்த்திங்கன்னா மங்களகரமாக இருக்கும். கோவில் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நாங்கள் கோவிலுக்கு தான் கிளம்பிட்டோம். பக்கத்தில் இருக்க கோவிலில் போய் நல்ல சிறப்பான தரிசனம் பண்ணியாச்சு. ரொம்ப வந்து மனதுக்கு நிறைவாக இருந்துச்சு. வீட்டில் இருக்கவங்க எல்லார் பேர்லேயும் அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு நல்ல சாமி கும்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் வந்ததுக்கப்புறம் ஏதாவது பூஜா திங்ஸ் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு சில திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து ரொம்ப முக்கியமான திங்ஸ் மட்டும் வந்து ஒரு 1-2 நான் வாங்கிக்கிட்டேன். நான் என்ன மாதிரியெல்லாம் பூஜை முறையெல்லாம் பண்ணுறேனோ அது எல்லாமே வந்து அம்மா வந்து செய்வாங்க. அந்த முறையில் தான் நான் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அம்மாவை வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக வந்து இந்த மாதிரி கனி காணுதல் முறையில் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. நானும் போய் அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். இன்றைக்கிட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ரொம்ப வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருந்தது. தமிழ் புத்தாண்டு இந்த வருடம் வந்து சிறப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வருடம் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான இயராக இருக்கணும் அப்படின்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாங்கள் எந்த மாதிரி முறைகள் எல்லாம் தமிழ் புத்தாண்டு செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நீங்களும் வந்து பொறுமையாக வீடியோ பார்த்துருப்பீங்க. பொறுமையாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி முறைகள் எல்லாம் தமிழ் புத்தாண்டு செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வருடம் நம்ம எல்லாருக்கும் ஒரு இனிமையான வருடமாக அமையட்டும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோஸில் பார்க்கலாம். Until then, bye from my sweet house Mon Vlog. Thanks for watching. நன்றி, வணக்கம்.